யாவேஸ் தேவனை வேண்டிக் கொண்டான் என்பதன் பொருள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்களும் யாவேஸ் கேட்ட அதே மாதிரி நாங்களும் வேண்டிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் அவன் முழுதுமாக தேவனை நம்பி இருந்தான். வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யாவேஸ் தேவனை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வேண்டிக் கொண்டான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் அவன் முழுதுமாக எல்லாத்துக்கும் தேவனையே நம்பி இருந்தான் என்பதை முதல் நாம் அறிந்து கொள்ள வேணும். பிரச்சனையை அவன் கர்த்தருடைய கையில் வைத்தான். அப்போ அந்த பிரச்சனையை தான் எடுத்து அதை நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதிலும் பார்க்க அந்த பிரச்சனையை கர்த்தருடைய கையில் கொடுத்தான். இதே மாதிரி 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உன் பிரச்சனை என்ன என்று சொல்லி கர்த்தர் எங்களை விசாரிக்கிறார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். அதாவது நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. ஆனபடியால் அவர் எங்களை விசாரிக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதே மாதிரி யாவேஸ் தன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் கர்த்தரிடத்திலே அவன் வைத்தான். அப்போ கர்த்தரிடத்திலே இருந்து பதிலை எதிர்பார்த்தான். துரதிருஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் கர்த்தரை தவிர மற்ற எல்லா இடமும் வேண்டிக் கொள்வார்கள். இதுதான் இருக்கிற பிரச்சனை. கர்த்தரிடத்திலே அவன் யாவேஸ் திரும்பின மாதிரி கிறிஸ்தவர்கள் ஒரே அடியாக கர்த்தரிடத்தில் திரும்புகிறது இல்லை. உலகத்திடம் திரும்பி இப்போ உலகத்திடம் எல்லா விதமான முயற்சியையும் செய்து பார்த்து அது தவறு, அது ஏதாவது கண்ட கட்டத்தில் தான் கர்த்தரிடத்தில் அநேகமான கிறிஸ்தவர்கள் திரும்புகிறத வழக்கம். அது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் யாவேஸ் அப்படி இல்லை. அவன் முழுதும் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அவரை அறிவதிலே அவன் பசியாயிருந்தான், தாகமாயிருந்தான். அவரை அறிவதில் பசியும் தாகமுமாயிருந்தான்.